பிரேல் ஆன் வீல்ஸ்னு சொல்லிட்டு இந்த விழா வந்து வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பல முறை இதில் கலந்துக்கிட்டேன். இது வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்படிஷன். வேறு அவங்க வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. இந்த கார் ரேஸ் நடக்கும். இது வந்து நேப், அது நேஷனல் அசோசியேஷன் பிளைண்டும் அண்ட் நீனா ரெட்டி ஃப்ரம் செவர் அண்ட் ஓட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேலும் மேலும் அடுத்த வருஷமும் இது வந்து என்டையர் சென்னைக்கு தெரியணும். அண்ட் சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் நெக்ஸ்ட் இயர் வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். மொத்தத்தில் உங்க படத்தை பார்க்க வர மாதிரி இங்க கூட்டம் வரணும், சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் சார் வந்து இப்போ ஒரு மூவி பண்றாரு. அதுல வந்து அவர் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்டா ஒரு ரோல் பண்ண போறாரு. So please wish him all the best with a big round of applause. Now my friend Mr. Vikas வந்து he's what is it, challenged visually, பட் அவருக்கு என்கிட்ட பேசும்போது அதுலாம் தெரியல. என்னை வந்து வைகாசி போதாச்சு ஜீன்ஸ் இதெல்லாம் எல்லா படமும் பார்த்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷ் என்ன மீட் பண்ணி சார் ஐம் பிக் ஃபேன். ஐ நோ இட்ஸ் ப்ளஷர் மீட்டிங்னு சொல்லும் போதே ஐ வாஸ் ரியலி த்ரில். இப்போ விகாஸ் சொன்ன மாதிரி இப்போது நான் வந்து அந்தங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஐ எம் விஷுவலி இம்பேர்ட், பார்வையற்ற மாதிரி நடிச்சிருக்கேன். அதை எவ்வளோ கஷ்டம்னு வந்து அந்த ரோல் பண்ணும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரியும். ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடினாலும் தெரிஞ்சிடும். நம்ம 2 செகண்ட் நடக்க முடியாது. பட் இவங்க வந்து அவங்க முகத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்பு இருக்கும். ஸோ அந்த சிரிப்பாக பார்க்கும்போது தட் கிவ்ஸ் அஸ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆல்சோ லைஃப்பில் எது வேணால் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து நம்ம நிறைய தான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த படத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் பீங் அ ரோல் மாடல் டு அஸ். ஆமாம், அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தோட எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ என்னென்னா ஆதங்கத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதாவது ஒரு நல்ல ரிலீஸ் டேஸ் பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த ஆதங்கத்தோட எங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீம் கிரியேட்டர்ஸ். முக்கியமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1-2 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி முன்னோர் முக்கியமா எதிர்பார்க்கிற படம் கோட். ஆமா, விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமா, அத பத்தி 30 செகண்ட்ஸ். அந்த படம் ஃபர்ஸ்ட் அந்தங்க முடிச்சிடுவோம். கோட் வரும்போது அந்த டைம் அதை பத்தி பேசுவோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வெளியில பேசுவீங்களா? அண்ட் நான் வந்து மோர் தென் லைக் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சகோதரன் மாதிரி. அண்ட் நிறைய விஷயம் வந்து இப்போ பேசும்போது அது வந்து மெயினாக வந்து எங்களுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? பட் ஒன்ஸ் அகேன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ பேசலாமா? Follow the braille tulip given to you at the start only for the first leg. சரி. For the second part, it will be given to you at the end of the first leg. ஸோ கோட் ஷூட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு இப்போ சொல்ல வேண்டிய டைம் இது இல்லை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட்ஸும் வரும் உங்களுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரது ஒரு தைரியம் வேணும். அது விஜய் சாருக்கு இருக்கு. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இல்லைங்க, இப்போ நான் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா வந்து தலைக்கவசம் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அதை வந்து என்னோட மன்ற சகோதரர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டாட சொல்லிட்டு தான் அது பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம தூத்துக்குடியில் வந்து ஹெல்மெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாதிரி கோவில்பட்டி மதுரைன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். போன ரீசனே அதுதான். அதாவது இப்போது நிறைய பேர் வந்து இப்போது இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்குது. பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தலைக்கவசம் இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து உயிர் இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆகையினால வந்து தலைக்கவசம் போட்டிங்கன்னா அந்த அந்த உயிர் இழப்பு வந்து அட்லீஸ்ட் 90% கம்மியாகுது. அதனால வந்து அது ஒரு ட்ரைவாக ஒரு இனிஷியேட்டிவ் நான் பண்ணது ஆசைப்பட்டு தான் அதை ஆரம்பித்தேன். அதுக்காக தான் போன தவிர்த்து அண்ட் ஒரு நடிகனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த உள்நோக்கமோ இல்லை அடுத்த ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியத்துக்காக நான் அதை பண்ணலை.